Hi, hello, welcome and welcome to our Kutti Story channel. So, நம்மளோட சேனலுக்கு நீங்க யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்படினா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அப்பதான் நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்க எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல. சோ அதல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இன்னைக்கு குட்டி கதை என்ன அப்படினு கேட்டீங்கன்னா, கல் இல்லை அது வைரக்கல் அப்படி சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க கதைக்குள்ளுக்கு வந்து கதைக்கலாம். Life is very short நண்பா, always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன். ஒரு நாட்டில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருக்கான். இந்த வியாபாரிக்கு என்ன அப்படின்னா, அவனுடைய ஃபியூச்சர் கோல் வந்து பெரிய ஒரு வியாபாரியாக தொழிலதிபராக மாறணும், பெரிய கம்பெனி பெரிய நிறுவனங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய கனவு லட்சியம். இப்படியாப்பட்ட இந்த வியாபாரி தன்னுடைய ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக வேணா இருக்கலாம், ஸோ தன்னுடைய கம்பெனியில் வேலை போட்டு அவங்களுக்கு அதிகமான பணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கான். ரொம்ப பெரிய கனவுகளை வச்சுருக்கான் இந்த வியாபாரி. இப்படியாப்பட்ட வியாபாரி இவ்வளோ ஆசைகளையும் கனவுகளையும் வச்சுருந்தானே தவிர்த்து அது மேலே முழு ஃபோக்கஸ் பண்ணல, முழு கவனத்தை செலுத்தலை. ஸோ அவனுடைய கவனக்குறைவால் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாமே மைனஸாக போகுது. ஸோ அதாவது அவன் வைக்கிற வியாபாரங்கள் எல்லாமே நஷ்டத்தில் போகுது. இப்படி ஒரு முறை வியாபாரம் பண்ண வர்றதுக்காக ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறான். அந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருது. நஷ்டத்தில் போனதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மனசு ரொம்ப உடஞ்சி போய் அவன் வீட்டுக்கு போக கூட மனசில் தைரியம் இல்லை, நம்பிக்கை, அதாவது நம்மளுடைய வீட்டில் போயிட்டு நம்ம என்னென்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பயம், பதட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுடைய பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரைக்கா போகிறான் அந்த வியாபாரி. தன்னுடைய வீட்டுக்கு கூட போகிறதுக்கு பயந்துக்கிட்டு ஆற்றங்கரை ஓரமாக போயிடுறான். ஸோ எப்படியாப்பட்ட அந்த வியாபாரி அந்த ஆற்றங்கரை ஓரமாக போயிட்டு நிலாவுடைய அழகான அந்த வெளிச்சத்தில் அந்த ஆற்று மணல் மேலே அமர்ந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே அவனுடைய பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஆறு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அவன் ஒரு ஆற்று மணல் மேலே உக்காஞ்சிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கான், இந்த மாதிரி நம்ம கூட இருந்தவங்களே நம்மளுக்கு சதி பண்ணிட்டாங்களே, ஸோ நம்மளுடைய சந்தாதாரர்கள் கூட நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்ம வச்சு கை தத்துட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுடைய பிரெயினில் போயிட்டே இருக்குது. நம்ம தோற்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் ஸோ அவன் மற்றவங்க மேலே ஏகப்பட்ட விஷயங்களை குறை சொல்லிக்கிட்டு அவனுடைய பிரெயினில் யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம இப்படிலாம் பண்ணிட்டுமே, அப்படிலாம் ஆகிட்டோமே, ஸோ இப்படிலாம் பெரிய பெரிய கனவு காணுமே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அவனுடைய பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படியாப்பட்ட அந்த வியாபாரி அவனுடைய லெஃப்ட் ஹேண்டு அவனையே அறியாமல் அந்த ஆற்று மணலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த ஆறில் எரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ பட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அவன் அந்த திங்கிங்லேருந்து வெளியே வராமல் அந்த ஐடியா, இறந்த காலத்தில் இது மாதிரி முடிஞ்ச கதை தான் அது, ஸோ முடிந்ததை நினச்சி இப்படி பண்ணி பயந்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு, ஃப்யூச்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஃப்யூச்சரையும் இறந்த காலத்தையும் எல்லாத்தையுமே அவன் மைண்டில் போட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தான். ஸோ இப்படி அவன் நினச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட லெஃப்ட் கையிலேருந்து ஒரு கல்லாக எடுத்து ஆற்றங்கரையில் போட்டுக்கிட்டே இருக்கான். நாள் அப்படியே கழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஸோ பொழுது அப்படியே போயிட்டுருக்கு. வீட்டுக்கும் போகலை, தூங்கவும் இல்லை, தூக்கமும் வரல இவ்வளோ மன கஷ்டத்தில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது வெடிஞ்ச உடனே சூரிய வெளிச்சம் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது. ஸோ இவனும் தூங்காமல் தன்னுடைய கையில் இருந்த கற்களை எடுத்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கான், பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களை. ஸோ இப்படி கற்களை எரிஞ்சுக்கிட்டே இருந்த இவனுக்கு கற்கள் அங்கே இல்லை, அடுத்த ஒரு கற்கள் எரியறதுக்கு கற்கள் இல்லை. ஸோ இப்படி தழுவிக்கிட்டே இருக்கிறப்போ கடைசியாக ஒரு கற்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு கல்லை எடுத்து கையில் அப்படி எரியும் போது சூரிய வெளிச்சம் பட்டு பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அது சாதாரண கூழாங்கற்கள் கிடையாது, அது ஒரு வைரக்கல். எப்படி அந்த வைரக்கல் அங்கே வந்தது அப்படின்னா யாரோ ஒரு திருடர்கள் திருடிட்டு வந்த அந்த வைரக்கல்ல பயத்தில் ஆற்றங்கரையிலே மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ அந்த வைரக்கல்ல தான் சாரு ஒன்றா எடுத்து நைட்டில் போட்டுகிட்டே இருந்திருக்காரு ஆற்றங்கரையில். ஸோ பார்த்தா தான் தெரியுது அது ஒரு வைரக்கல் அப்படிங்கிறது. ஸோ எனிவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒரு வியாபாரி தன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி மட்டுமே அவனுடைய பிரெயினில் யோசிச்சுட்டு இருந்தானே தவிர்த்து ஸோ அவனுடைய நிகழ்காலத்தை அவன் கவனிக்காமல் விட்டுடான். ஸோ அவனுடைய நிகழ்காலத்தை கவனிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரக்கல் அவனுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கும், அவனுடைய பிஸ்னஸையும் அவன் டெவலப் பண்ணியிருப்பான். ஸோ அதாவது இந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு தப்பு பண்ணி முடிச்சுட்ருப்போம், அது இறந்த காலம் பாஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்டை நினச்சி ப்ரெசண்ட்டில் மிஸ் பண்ணிவிடுவோம், நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிவிடுவோம்.
ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படுறாங்க, அப்படி இல்லைனா இறந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறாங்க. யாருமே இங்கே நிகழ்காலத்தை ஒருபோதும் என்ஜாய் பண்ணுறதும் இல்லை, அதை நினைக்கிறதும் இல்லை. ஸோ எனவே எல்லாருமே தன்னுடைய நிகழ்காலத்தை என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ டாடா பை அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.